அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஜோதிடர் பவளக்கண்ணன், விருதுநகரிலிருந்து. ஜோதிடத்தில் பலன் உரைப்பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரத்யோகமான காரணிகளை கையாண்டு கொண்டு வருகிறார்கள். ஆனால் அடிப்படையில் ஜோதிடத்தில் பலன் உரைப்பதற்கு பயன்படுவது என்பது பஞ்சாங்கங்கள் தான். இந்த பஞ்சாங்கத்தில் 5 அங்கங்கள் உள்ளடக்கியது. வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிற 5 விதமான காரணிகள் இருக்கு. இதை பயன்படுத்தி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த ஜாதகங்களுக்கு பலன்களை உரைத்து வருகிறார்கள். நாங்களும் அதுபோல் தான் உரைத்து வருகிறோம். இதில் பார்க்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்ல முடியாது, தனித்துவமாக சொல்ல இயலாது. எல்லாம் ஒன்று கலந்த ஒரு கலவையினுடைய ரிசல்ட் தான் முழுவதுமாக வெளியில் வரும். ஒரு உணவுப் பொருளில் ஏதோ ஒரு உணவு தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் பல்வேறு விதமான இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு உணவுப் பொருளினுடைய ஒட்டுமொத்தமான பெயராக அது அமையும். அதை போலத்தான் இந்த ஜோதிடத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தனித்துவமான விஷயங்களை சொல்லும். இதில் உதாரணமாக வாரத்துக்கு தனியான ஒரு பலன் இருக்கு, நட்சத்திரத்துக்கு ஒரு தனியான பலன்கள் இருக்கு, திதிக்கு தனியான பலன்கள் இருக்கு, யோகங்கள் என்று சொல்லக்கூடிய நித்திய நாம யோகத்துக்கு ஒரு பலன் இருக்கு, கரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கு. அதுல இப்ப நாம முழுமையா பார்க்கறது இந்த நட்சத்திரத்தையும் நித்திய நாம யோகத்தையும் இணைத்து ஒரு பலனை பார்க்கலாம். இதுல இப்ப நம்ம சொன்னது மாதிரி நட்சத்திரங்களையும் நித்திய நாம யோகத்தையும் இணைத்து ஒரு விதமான பலன்கள் எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம புதனோட நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்களை இணைத்துக் கொள்வோம். இதற்கு இணையான நித்திய நாம யோகங்கள் அப்படின்னு வரும்போது சூலம்ங்கிற நித்திய நாம யோகம் வரும், வரியான் அப்படிங்கிற நித்திய நாம யோகம் வரும். அதுக்கு அடுத்தபடியா வைகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திய நாம யோகம். இந்த 3 நித்திய நாம யோகங்கள் 3 நட்சத்திரங்களுக்கும் எப்படி பல்வேறு விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சே சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாரத்தை நோக்கியே பயணிக்கும். வரியான் நித்திய நாம யோகம், வரியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டைங்கிற நட்சத்திரம் அந்தஸ்தை குறிவைத்தே நகரும். ரேவதி அறிவை நோக்கிய பயணிக்கும். இப்ப நான் சொன்னது அதிகாரம் அப்படிங்கிறது ஆயில்யத்துக்கு எதுன்னா, எப்பயுமே 12 ராசிகள்ல ரொம்ப பவர் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகராசி தான். அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் அதிகாரத்தை நோக்கியே பயணிக்கும். அப்படின்னா அது அதிகாரம் செலுத்துவதற்காக வேண்டியே தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். அதற்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டிய ஆட்களை வைத்துக் கொள்ளும். தன்னை சுற்றி உள்ளவர்களாம் தன்னை வாழ்க அப்படிங்கிற கோஷம் போடுறதுக்காக வேண்டிய தயார்படுத்திக் கொள்ளும். இதை இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துல சொன்னா, ஆயில்யம் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துது அப்படின்னா, அவங்க ஒரு அரசு ஊழியராக இருந்தால் அவர்கள் பதவி உயர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஒரு எம்பி இருக்காரு அப்படின்னா அவர் தன்னுடைய அதிகார மையத்தை இன்னும் உயர்த்தி கொள்ள போகிறார், இல்லை உயர்வை எதிர்நோக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். இதை சூலம் நித்திய நாம யோகம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூலம் நித்திய நாம யோகம் இந்த அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது என்பதற்காக வேண்டி அந்த சூலம்ங்கிற நித்திய நாம யோகம் ஒரு 3 விதமான யுக்திகளை கையாளும். சூலம் அப்படின்னா
மும்முனை தாக்குதல். சூலம்ங்கிறது 3 குறிகளை அந்த ஈட்டிகளை கொண்டதாக இருக்கும். அப்போ மும்முனை தாக்குதல்களையாவது செய்தாவது அந்த பதவியினை கைப்பற்ற நினைக்கும். யுக்தானுச்சாரத்தினுடைய அதிகபட்ச உயர்நிலையை கையாண்டு அது தன்னை உயர்நிலைக்கு கொண்டு வந்தே தீரும். அதுதான் சூலம் நிதியநாம யோகத்துக்கு உண்டான பலனாகவும் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு உண்டான பலனாகவும் அது அமையும். இது கேட்டை அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம், அந்தஸ்தை எதிர்நோக்கியே பயணிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொன்னோம். கேட்டை நட்சத்திரக்காரங்கள் இல்லாட்டி விருச்சிக ராசிக்காரங்கள் எல்லாமே தன்னை சுற்றி ஒரு உயர்வான ஆட்கள் இருக்கணும், இல்லாட்டி உயர்வான இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. இன்னும் கூட சொல்லலாம், கேட்டை நட்சத்திரக்காரங்கள் விருச்சிக ராசிக்காரங்கள் தனக்கு ஏதாவது ஒரு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்காரங்கள்ட்டையோ இல்லை கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கோ அதை சொன்னோம்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கு உடனடியாக ஒரு தீர்வு வரும்னு கூட சொல்லலாம். அந்தஸ்து பெருமை அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையாக கொண்டது இந்த விருச்சிக ராசி. அதுலேயும் குறிப்பாக இருக்கக்கூடியது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா இந்திரன் அர்த்தம். இந்திரன் அப்படின்னா தேவலோக சக்கரவர்த்தி, தேவேந்திரன் அப்படின்னு பெயர். இவர் யார் அப்படின்னா சிவன் பிரம்மா விஷ்ணுங்கிற மும்மூர்த்திகளுக்கு அடுத்த நிலையில் உள்ள தலைவர். இவர் தேவேந்திரன் தான். இவர் தேவலோக சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடியது. பூமியில் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் முதல்ல தேவேந்திரனுக்கு தான் தெரியும். அப்போ தேவேந்திரன்கிற ஒரு தேவலோக சக்கரவர்த்தி. இந்த வரியான் அப்படிங்கிறதும் இந்திரன் அப்படிங்கிறத அடையாளமாக கொண்டதுனால இந்திரன் அப்படின்னாலே அவனுக்கு என்னன்னா, இந்த கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலங்களோட பிறந்தானோ அதே மாதிரி தேவேந்திரன் அப்படின்னா குண்டலங்கள் அவனுடைய அடையாளங்களாக சொல்லப்படுது. அதற்கு அடுத்தபடியாக குடை அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. இந்த குடையும் குண்டலங்களும் அந்தஸ்தை குடிக்கக்கூடியது. குடை அப்படிங்கிறது நம்ம சாதாரண மனிதர்கள் பயன்படுத்த குடை அல்ல, இதற்கு பெயர் வெண்கொற்ற குடைன்னு அர்த்தம். வெண்கொற்ற குடை கீழ் இருக்குது யார் அப்படின்னா அரச பிரதானிகள் தான் இருப்பாங்க. அதனால் இந்த வரியான்கிற நிதியநாம யோகம் அந்தஸ்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம். இது 27 நட்சத்திரங்கள்ல கடைசியாக உள்ள நட்சத்திரம் ரேவதி. இது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நட்சத்திரம். முதல்ல பார்த்தது 3மே இந்த 2 நட்சத்திரங்களும் புதன் நட்சத்திரம் தான். ஆனால் இது ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய இடங்கள் வெவ்வேறு இடங்கள். முதல்ல சொன்ன ஆயில்யம் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய புதன். ரெண்டாவது சொல்லக்கூடிய கேட்டைங்கிறது செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேட்டை புதன். இந்த 3வது நட்சத்திரம் ரேவதி குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய புதன். குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அங்க நீசமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க புதன். ஆனால் புதன் அங்கே எந்த அளவுக்கு நீசம் அப்படிங்கிறத விட அந்த இடத்துல அவர் நீசமாக இருக்கிறாரா இல்லையாங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு புதன் ஒரு ஹைலி ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கும். பொதுவாகவே நான் சொல்வது உண்டு, இந்த நீசம் பெற்ற கிரகங்கள் எல்லாம் வலு இழந்து போகும் என்பது பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லப்படுற செய்தியாக இருக்குது. பட் ஆனால் அது உண்மை அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாதவர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு சில்லறை காசுகளை கொத்தாக கொடுத்து இதை தனித்தனியாக டினாமினேஷனில் பிரி அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணு தெரியாதவர் ரொம்ப கவனமாக அதை தனியாக சரியாக பிரித்து வைப்பார். அதில் குற்றம் குறைகளே இருக்காது. ஆனால் இயற்கையிலே கண் இரண்டும் உள்ளவரை ஒரு துணியால் கண்ணை கட்டிட்டு பிரிக்க சொன்னால் அவர் செய்வதில்லை, பல தவறுகள் இருக்கும். ஏன்னா இவருக்கு கண்ணு தெரிஞ்சவருக்கு நம்ம சரியாகத்தான் செய்கிறோங்கிறது இவருக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும். அவருக்கு கண் தெரியாதவருக்கு நாம் தவறாக செய்துவிடக்கூடாது என்கிறதுல கவனம் அதிகமாக இருக்கிறதால் நீசம் பெற்ற கிரகம் எப்பொழுதும் தன்னை கூர்திட்டி கொண்டே இருக்கும். ஆகையினால
இந்த நீசம் பெற்ற கிரகங்கள் வலு இழந்து போகுது அப்படிங்கிறத விட எச்சரிக்கை தன்மையோட இவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப ரேவதி அப்படின்னா குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறதுனால இயற்கையிலே குருவோட குழந்தை புதன் அப்படின்னு நம்ம சொல்றதுனாலையும் இந்த குழந்தை அறிவுத்தமான விஷயங்கள்ல ரொம்ப பெரிய விஷயங்கள். இவர்களுடைய கூட்டமே அறிவாளிகளினுடைய சத்சங்கமாகத்தான் இருக்கும். இந்த ரேவதியை சுற்றி அறிவாளிகள் ரொம்ப கூட்டமாக இருந்தாங்கன்னா ரேவதி மிகப்பெரிய சந்தோஷம் அடையும். அந்த அறிவாளிகள் கூட்டத்திலையும் சில பேரினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களுடைய தவறுகளை களைந்து அவர்களை மேலும் ஒரு சிறந்த அறிவாளியாக தீட்டுவதில் கூர்த்தீட்டுவதில் ரேவதி தன்னை கைதேர்ந்தவர்களாக ஆக்கிக்கொள்ளும். அப்ப அறிவாளிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அறிவாளின்னு அர்த்தம். அப்ப ரேவதியினுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இதே தான் அங்க நித்யநாம யோகத்துல என்ன சொல்றோம்னா வைத்திருதி அப்படின்னு சொல்றோம். அது தமிழ்ல சொல்லும் போது அதை வைத்திருதி அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவாக அது வைத்திருதி அல்ல, அதற்கு பெயர் துவைதிருதி அப்படின்னு அர்த்தம். முதல்ல வை வராது, இத்து வரும். துவைதிருதி. திருதி அப்படின்னா பார்வை, திருஷ்டி அப்படின்னு அர்த்தம். துவை அப்படின்னா தோ, இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்றது மாதிரி இரண்டுன்னு அர்த்தம். அப்ப இரண்டு விதமான பார்வைகளை உள்ளடக்கியவர் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ரேவதிக்கு என்ன சொன்னோம்? அறிவார்ந்தவர்களுடைய சத்சங்கமத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இன்னும் சொல்லுவதாக இருந்தால் அறிவாளிகளை கூர்மையாக இன்னும் பட்டை தீட்டி அவர்களை மேலும் அறிவாளியாக ஆக்குவது. அதாவது ஒருத்தர் பிஜி படிச்சுட்டு ஒரு டாக்டரேட் படிக்கிறவருக்கு ஒரு வாத்தியாராக இருந்தால் எப்படி இருப்பார்? அவர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் இல்லை, ஒரு ஏற்கனவே முதுகலை பட்டம் பெற்றவரை கூர்த்தீட்டி அவரை டாக்டரேட் பட்டம் பெறுவதற்காக தயார் நிலைப்படுத்தக்கூடியவர். அதே இதை நித்யநாம யோகத்தில் வரும்போது துவைதிருதி அப்படின்னு சொல்றோம். துவைதிருதி அப்படின்னா இரண்டு விதமான பார்வை. இவர் தப்பா செய்யறாரா ரைட்டா செய்யறாரா, இல்ல இவங்க செய்யறத பூராத்தையும் ஒண்ணு தப்புன்னு சொல்லுவாங்க, இல்ல அவங்க பூராத்தையும் அதை அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க. எல்லா விதத்திலையும் இவர் ரைட் அப்படின்னாருன்னா இவர் தப்பும் பாரு, அவர் தப்புன்னா ரைட்டும் பாரு. எல்லா விதத்திலும் இரண்டு வேறு விதமான பார்வைகளை கொண்டதுதான் துவைதிருதி. அது நெகட்டிவ்க்கு மட்டும் இல்ல, பாசிட்டிவாகவும் சில விஷயங்களை நாம எடுத்துக்கொள்ளணும். அந்த இடத்துல துவைதிருதி அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றதுல நம்மளுடைய கவனத்தை செலுத்தி அதை இன்னும் கொஞ்சம் முழுமையாக செய்வதற்கு நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த மூன்று விஷயங்களையும் நட்சத்திரங்களுக்கும் நித்யநாம யோகங்களுக்கும் என்ன விதமான வித்தியாசங்கள் இருக்கு, இல்ல வேறுபாடுகள் இருக்கு, இல்ல ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறதை கவனித்து நம்ம பலன் சொல்லும் போது சொல்லணும். நன்றி, வணக்கம்.